கேரவனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த கூட்டுப்புழுவான ஜோசப் விஜய்க்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? மக்கள் பிரச்சனைகள் அவருக்கு என்ன தெரியும்? என்ன இந்த சமூகத்தில் குறைபாடு இருக்கு? எது இந்த முந்தைய அரசுகளால் செய்ய முடியல? எதை தான் செய்ய முடியுன்ற என்ன அவருக்கு அறிவு இருந்தது, விழிப்புணர்வு இருந்தது? சும்மா பதவி வெறிக்காக தன்னுடைய சினிமா கவர்ச்சியை கொண்டு போய் மக்களை ஏமாத்திரலாம் நினைச்சு வந்தாரு, அதுல வென்று விட்டார். அதனால இவங்க கிட்ட போய் அப்ப சொல்றாரு, ஒரு லாக்அப் டெத் நடந்தப்போ இவர் வந்து சாரியெல்லாம் சொல்லாதீங்க, சாரியெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னாரு. இவர் சாரி கூட சொல்லலையே, இப்போ அதுக்கு பொறுப்பேற்கலையே. அந்த அறிவும் கிடையாது, அந்த அறமும் கிடையாது இவருக்கு. அதனால இவர்கிட்ட இதுக்கு மேல ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது. நான்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. 80 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் எதிர்பார்க்கல. அதனால தான் அவருக்கு வாக்களிக்கல. இவருக்கு வாக்களித்த 35 விழுக்காடு, அதுல 20 பேர் கண்மூடித்தனமான அறிவு குறைபாடு உள்ள ரசிகர்கள். மீதி 15 வந்து மாற்றங்களை தேடியோ, பிறருக்காகவோ, பாசத்துக்காகவோ, நிர்பந்தத்துக்காகவோ எதையோ ஒன்று போட்டு தொலைப்போம், சும்மா ஒரு ஆளுக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு விளையாட்டுத்தனமா செய்தவங்க 15 விழுக்காடு. அவங்க மாறி திரும்ப நடுநிலைக்கு வந்துருவாங்க. பிறகு ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போறாங்க. நிச்சயமா ஜோசப் விஜய்க்கு பண்ண மாட்டாங்க. இந்த 20 இருக்குல்ல, அவர்களால் இந்த 80 விழுக்காடு தமிழ்நாடு தத்தளித்து தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இல்லை, இதை வந்து அவர் விரும்புகிறாரா? என்ன, ஒரு சினிமா நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் வந்ததுக்கு பிறகு அவருடைய திரைப்படம் வெளியாகுது. அதை பற்றி பெரிய அளவு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அமைச்சர்கள் அழுறது மட்டும் இல்லை, மக்களையும் அழ வச்சு அந்த ரீல்ஸை வந்து வெளியில் போட்டுட்ருக்குறாங்க. இன்னொன்று, அந்த திரைப்படத்தில் வெளியிட்ட சில திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடைவேளை பகுதியில் இந்த ஓட்டு எண்ணிக்கை காட்சிகள் வந்து காட்டப்படுவதாக சொல்லப்படுது. அப்போது குறிப்பாக திமுகவை இவங்க எதிரியாக சித்தரித்து, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே இந்த வேலையை செஞ்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் தங்களுடைய எதிரியாக திமுகவை சித்தரித்து இந்த அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வகுத்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா? திமுக தங்களுக்கு எதிரியாக நினைக்கிறதுக்கு தாவேகாவிடம் என்ன இருக்கிறது? அவங்க வந்து திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி. தாவேகா ஒரு அரசியல் கட்சியே இல்லை, ஒரு சினிமா அமைப்பு. ஒரு நடிகர் தலைவராக இருக்காரு. அவருடைய கண்மூடித்தனமான, அவரை விரும்புகிற, ரசிக்கிற, ஆராதிக்கிற குருட்டு ரசிகர்கள், அறிவு குருட்டு ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கும் திமுகவை எதிர்க்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு என்னால் விளங்க முடியல. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அது எனக்கு புரியுது. அவங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்க. பட் உங்களுக்கு அதற்கான தகுதியோ, இணையான ஒரு பொறுப்போ, இடமோ எதுவுமே இல்லையே. நீங்க அரசியல் களத்திலேயே இல்லையே, இன்னும் திரைப்படத்துல தானே இருக்கீங்க. அதனால தானே திரைப்படத்தை பார்க்க வச்சு அதுல உணர்வு மேலிட்டு ஒரு நடிகனா நேசிச்சுட்டு அவங்கள, இது காலகாலமா இருக்கிறதா இந்தியா போன்ற நாடுகள்ல. எங்க திரைப்படத்துக்கு தான் முதல் இடம். திரைப்படம், மதம், விளையாட்டு, இதுதான் அரசியல், இதுதானே இங்க. அப்ப அதுல திரைப்படத்துக்குள்ள கொண்டாடின ரசிகனை பார்க்கும் பொழுது இந்த உணர்வு மேலிடுவதை விளங்கி கொள்ள முடிகிறது. ஆனா அதையே அரசியலோடு தொடர்பு படுத்துறீங்க தான் என் கேள்வி. ஒரு நடிகனை போய் பாடு, தியேட்டர்ல கொண்டாடி, என்ன வேணா பண்ணு, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றத, எந்த கர்மமான அந்த பாரம்பரியத்தை எவன் தொடங்கி வச்சதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல. அந்த அல்பம் இன்னைக்கு வரைக்கும் தொடங்கிட்டு இருக்கு. முழங்காலில் நடந்து மண் சோறு சாப்பிட்றாங்க 10 இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும். அவங்கள பெத்த பெற்றோரும் குடும்பங்களும் அவமானப்படணும், வெக்கப்படணும். அவர்களை கொண்டிருக்கிற அந்த மாநிலமா தமிழனா நம்மெல்லாம் வெக்கப்படணும். இது நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அரசியலுக்கு வந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? தேவையை தெரிஞ்சு வந்தீங்களா? திமுக அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளா இருக்கு. அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் அவங்க பண்ணல, தெரிஞ்சும் பண்ணலையா, அவங்களுக்கு தெரியவே இல்லையா, இவங்களுக்கு அந்த திராணி இல்லையா? இதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு வரணும்ல. இவர் அவங்க மேல ஒரு முக்கியமா 5 குற்றச்சாட்டுகளை வச்சாரு. வாரிசு அரசியல், ஊழல், ஊழல்ல இந்த லஞ்சம் இதெல்லாம், அப்புறம் போதை, பாலியல் குற்றங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்தாரு. இவர் முக்கியமா முதல்ல வைத்த இந்த 3ல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொன்றையா பார்த்தோம்னா இது எல்லாத்துலயும் இவர் அதை விட பெரிய ஃபெயிலியரா இருக்காரு. அப்பெல்லாம் நான் என்ன சொன்னேன், ஊழல் இல்லாமல் அரசியல் நிகழாது. ஏன்னா ஊழல்ன்றது அரசியல்ல மட்டும் இல்லை, தப்பு தவறும் பண்றது நீயும் நானும் குடிமகனாவே பண்றோம். ஒரு ஸ்கூட்டர்ல 3 பேர் போறதே ஊழல் தானே. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம் அந்த இளைஞர்களுக்கு என்ன விளங்க வைக்கணும், ஊழல்னா ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒன்று செய்யறதுக்கு பணம் வாங்கினா அது பேர் ஊழல்னு நினைச்சுக்கிறாங்க, லஞ்சம்னு. அது வேற, கையூட்டு வேற. ஊழ் என்பது விதி. அப்ப நம்ம கோவலன் கதையெல்லாம் சிலப்பதிகாரத்தில் படிக்கும்போது ஊழ்வினை அவனை வருத்தியதுன்னு இருக்கும். அப்படின்னா அவன் தலையெழுத்து, அவன் விதி. விதி என்பது மதத்தோட சம்பந்தப்பட்ட விதி இல்லை. இப்ப நியூட்டனின் முதல் விதி 3ஆம் விதின்றமே லா. ஊழ் என்பது லா, சட்டம், ஒரு நியமம். இதற்படிதான் நடக்கணும்னு ஒரு அமைப்பு, ஒரு ஆணை, விதி இருக்குல்ல, அதை
ஊழ் அல்லாதது, சட்டம் அல்லாதது, சட்டத்துக்கு நியமத்துக்கு எதிரான எல்லாமே ஊழல். அப்போ நீங்க ஒன்வேல ஆப்போசிட் சைட்ல இப்படி போனா ரொம்ப தூரம் போய் யூ எடுத்துட்டு வரணும், இப்படியே ஆப்போசிட் சைட்ல போய் இப்படி குறுக்க கட் அடிச்சுட்டு போறது இங்க இந்தியாவில் வழக்கம், தமிழ்நாட்டில் சென்னையில் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அதுவே ஊழல் தான். போலீஸ்காரரை கண்ணோடனே ரொம்ப போட்டு மிரட்டினா அவர் கையில 10 ரூபாய் அள்ளிட்டு போற கொடுத்துட்டு போற பழக்கம் எல்லாத்தையும் இருக்குது இல்லை. ஹெல்மெட் போடாமல் போறோம்ல, எல்லாமே ஊழல் தானே. அதை நம்மளே சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பெரிய இடத்துல பல கோடிகள் பொருள்ற இடத்துல அது பண்ணும்பொழுது அது பெருசா தெரிஞ்சது. அவன் மட்டும் குற்றவாளி மாதிரி நம்ம எல்லாம் ரொம்ப புனிதர்கள் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் அரசியல்வாதிகள் மேல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சிஎம்டிஏல இருந்து நிலப்பதிவுல இருந்து பத்திரப்பதிவுக்கு அரசாங்க அலுவலகத்துக்கு போனா பல இடங்கள்ல அதிகாரிகள் காசு கேட்கறாங்கல்ல, அவர்களுக்கும் அரசுக்கும் தொடர்பு கிடையாது. அந்த அரசு ஊழியர்கள்லாம் யாரு? ஒன்ன மாதிரி இளைஞர்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி தானே அங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அதிகாரிகள் வாங்கினா அவங்க பொதுமக்கள் தானே. நம்ம எல்லாருமே ஊழல் பண்ணிட்டு இருக்கிறோம் தினந்தோறும் பல நிலைகள். நமக்கு ஏற்ற விதத்துல ஒரு இபில போனா ஒரு சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரோ அவங்க தகுதிக்கு 2000 ரூபாய் கேட்பாங்க, 5000 ரூபாய் கேட்பாங்க. தாசில்தாருக்கு போனா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்பாங்க, ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கோ. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில இடத்துல காவல்துறையிலயோ எங்கே வெளியெல்லாம் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கி எல்லாம் மாற்றவங்க இருக்காங்கல்ல. எல்லாரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்கல்ல. இதுக்கும் கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு? ஊழல் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பழைய தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று எழுதியிருப்பாரு. இந்த வரி எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. தப்பு பண்றவன், தவறான வழியில பணத்தை வாங்குறவன், இப்படி எதிர் திசையில போடுறவன், கடற்கரையில குப்பைகளை போட்டுட்டு பொறுப்பு இல்லாம போறவன், இது யாரோட இடமும் நினைச்சிருக்கோம். எல்லாமே ஊழல் தானே. இது எப்ப மாறும்? எனக்கு அது தப்புன்னு நான் விளங்கிக்கிற வரைக்கும் தினந்தோறும் அந்த தூய்மை தொழிலாளர்கள் வந்து குப்பையை அள்ளிக்கிட்டே இருக்காங்களே, இந்த குப்பையை நான் போடாம இருந்தா அப்ப இந்த இடம் கடற்கரை எவ்வளவு அழகா இருக்கும். நான் இங்க வசிக்கிறதுனால அதையும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை இப்ப போய் கடற்கரை பாருங்க. இப்ப ஒரு 4 மணி போல மாலை இப்ப போய் பாருங்க, 5 மணி 5:30 வரைக்கும் அவ்வளவு தூய்மையா இருக்கும். ஒரு காகிதம் குப்பையை பேப்பரை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. 8:30 மணிக்கு வந்து பாருங்க, அருவருப்பா இருக்கும். இதுலயா மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அவ்வளோத்தையும் போட்டுட்டு போறாங்கல்ல. நாளை காலையில் வந்து பாருங்க தூய்மையா இருக்கும். அத்தனை பேர் வந்து ஒரு 50 பேர் 3-4 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். எதற்காக இதை பண்றோம்? இவ்வளவு ஊழலையும் நம்ம தானே அசிங்கம் பண்ணணும். இப்படி நமக்கு இயன்ற சூழல்ல நம்மளை ஒட்டி எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ஊழல் என்பது ஏதோ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபி மட்டும் பண்ற மாதிரி இந்த ஆளுக்கு ஜோசப் விஜய்க்கு எதுவுமே தெரியாதா? எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சுட்டு போயிடுறாரு. உடனே மக்கள்லாம் ஊழல் ஆட்சின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னலாம் ஊழல்னு சொன்னாரோ அதை விட பெரிய ஊழல் ஜோசப் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. முந்தா நேற்று காலையில அவர் நடிச்ச படத்துக்கு 200 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட்டை 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு 1500 ரூபாய் வரைக்கும் விற்கிறதுக்கு அனுமதிச்சார்ல. முந்தைய அரசாங்கத்துல வந்து அரசாங்கம் தானே அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னார்ல. இன்னைக்கு இவரோட தானே அரசாங்கம். ஏன் அதை வசூலிக்க அனுமதிச்சாரு? அப்ப ஊழல்னு மத்தவங்க மேல சொல்லிட்டு அதை விட மோசமான பெரிய ஊழல் பண்ற ஜோசப் விஜய் தானே பெரிய ஊழல்வாதி. அதை ஏன் இந்த 20% இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் விளங்கிக்க மாட்டேன். கண்ணு திறந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி. போன முறை 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பரப்புரை செய்தப்போ தேர்தல் வாக்குறுதிகள் 500க்கு மேல கொடுத்தாங்களாம். அதுல 1ல கூட ஊழலற்ற ஆட்சி தருவோம்னு அவங்க சொல்லலை. ஏன்னா காலகாலமா தேர்தல்லையே அரசியல்லையே இருக்கவங்க, அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயங்களை வெளிப்படையா பேசணும் பேச முடியாதுன்னு, ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு தெரியணும். நான் வாங்க மாட்டேன்னு இப்ப விஜய் சொல்றாருல, அது நியாயம், ஏத்துக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அது மட்டும்தான் சாத்தியம். இது யார் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேரும் ஒவ்வொரு தனி மனிதனும் இனிமே நான் ஒரு இடத்துல கூட காசு கொடுக்க மாட்டேன், ஒரு இடத்துலயும் நான் வாங்க மாட்டேன். அவன் அரசு அதிகாரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பள்ளி கல்வித்துறையில பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் அவங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகள்கிட்ட டியூஷன் வரவங்ககிட்ட காசெல்லாம் வாங்குறாங்க பாஸ்போர்ட் விடுறதுக்கு. அப்ப அந்த ஊழலை நம்ம என்ன பண்றது? அந்த கரப்ஷன் எப்படி நிறுத்துவீங்க? கார்பரேட்ல எவ்வளவு இருக்கு? தமிழ் டெலிவிஷன்ல இன்னைக்கு இருக்க சேனல்ஸ்ல எவ்வளவு இருக்கு? உள்ள நிகழ்ச்சிகள் தயாரிப்புக்கு அவங்களுக்கு வர லாபத்துல அந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு காசு கொடுத்தாதானே நிகழ்ச்சி தயாரிப்பே கிடைக்கும். எங்க போனாலும் இருக்குது. இது பிரிக்கவே முடியாது. என்னைக்கு நான் இது தவறு நினைச்சு திருந்துறனோ அன்னைக்குதான் மாற்றம் வரும். இப்ப ஊழல் ஒளிஞ்சிருச்சு, அண்ணா வந்தோடனே குறைஞ்சிருச்சுன்னு எவ்வளவு சிறு பிள்ளைகள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் குறைந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏன் ஏற்படுதுன்னா, இப்போ வந்து அவர் இந்த புது புருஷன் புது பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. புதுசா கல்யாணமானவன் வந்து ரொம்ப அன்பா தோள் மேல கையை போட்டு மனைவியை கையை பிடிச்சி எடுத்துட்டு போற மாதிரி 5 ஆண்டுகள் கழிச்சு அப்படி பண்ண மாட்டோம். அதே மாதிரி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க தங்களுடைய திறமையும் அந்த வலிமையும் காட்டுறதுக்காக நான் தூய்மை, எங்கேயுமே லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், வாங்குறவங்களை விட மாட்டேன்னு சொல்றாருல. அதனால இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்த அரசு அலுவலர் அதிகாரிகள் வெளிப்படையா இப்ப கேட்கறது இல்ல. இந்த 2 மாசமா ஒரு 3 மாசத்துல எல்லாம் சரியாயிரும், நார்மலைஸ் ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியும், பழைய நிலைக்கு வந்துடும்.